என்னோட SN ரிவ்யூ சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ஹாய். இன்னைக்கு நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிற இந்த படத்தை நான் நேத்து தான் பார்த்தேன். சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அதனால நான் இந்த படத்தை உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்க போறேன். த ரூம் அப்படிங்கிற இந்த படம் 2019 ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படத்துக்கு ஒன்லைன் சொல்லணும்னா நான் இப்படி சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க தேவைன்னு கேட்கிற எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரியான ஒரு வீடு. நீங்க என்ன கேட்டாலுமோ எவ்வளவு கேட்டாலுமோ எல்லாமே கிடைக்கும். இதை வச்சுக்கிட்டு நாம நிம்மதியா இருந்தாலே போதும். ஆனா அந்த மாதிரி இடத்துல கூட நம்மளால பிரச்சனையை கூப்பிடாம இருக்க முடியாதுல்ல. சோ அந்த மாதிரியான ஒரு படத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினும் ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீட்டை விலைக்கு வாங்கிட்டு அங்க குடி வராங்க. இவங்க புதுசா போன வீட்டுல பொருள் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு செவர்ல ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தட்டுப்படுது. அப்ப நம்ம ஹீரோ அந்த செவர்ல இருக்கிற ஸ்டிக்கர் எல்லாத்தையுமே கிழிச்சு பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய கதவே இருக்குது. அந்த ரூமை திறக்கணும்னா சென்டர்ல ஏதோ ஒரு பெரிய கீ போடுற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு சோ இவங்க அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்த பொருள் எல்லாம் கீழே போட்டு இருப்பாங்க. அதுல ஏதாவது இதுக்கு சம்பந்தமான கீ இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு செட்டப் ஒண்ணு கிடைக்குது. அதுல 2 பார்ட் இருக்குது. அது ரெண்டையுமே ஒன்னா சேர்த்து வச்சு அந்த கதவுல பிக்ஸ் பண்ணும்போது அந்த கதவு ஓபன் ஆகுது. அந்த கதவு ஓபன் ஆகும்போது அங்க இருந்த எல்லா எலக்ட்ரிக்கல் பொருளுமே ஃபிளிப் ஆகுது. இது எல்லாத்தையுமே கவனிச்சு நம்ம ஹீரோயினும் நாளை காலையில எலக்ட்ரீஷியன் ஒருத்தரை வர சொல்லிருக்காங்க. வீட்டுல வயரிங் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்துட்டு அதை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கீழே போறாங்க. கீழே போய் பார்த்தாதான் தெரியுது அங்க ஒரு பெரிய செட்டப்பே இருக்கு. எந்த வயரு எதுக்கானது எங்கிருந்து வருதுன்னு கூட தெரியல. சோ வந்த எலக்ட்ரீஷியனும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பி போகும்போது அவர் சொல்றாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த வீட்டுக்கு ஒருத்தர் குடி வந்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. எதுக்காக அப்படி சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல குடியிருந்தவங்க இதே வீட்டுல தான் இறந்து போனாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த வீட்டை பத்தி கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாக்குறான். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையனுமே இருந்திருக்கான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. ஒரு கட்டத்துல அந்த பையனை அம்மாவையும் அப்பாவையும் கொன்னுட்டான். அப்ப போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி ஏன் இந்த கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த வீடு தான் என்ன அவங்கள கொலை பண்ண சொல்லிச்சு, இந்த வீடு தான் என்ன கொலை பண்ண வச்சுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு சரக்கு பாட்டிலையும் எடுத்துட்டு சரக்கு அடிச்சு கொண்டு அந்த ரூமுக்கு தான் போறான். அப்படியே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல அந்த சரக்கும் காலி ஆயிடுது. அப்ப எதிர்ச்சியா இவன் இன்னொரு பாட்டில் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனேமே அந்த வீட்டுல இருக்கிற எல்லா லைட்டுமே டிப்பாகி எரிய ஆரம்பிக்குது. அந்த லைட்டு திரும்ப எரியும் போது இன்னொரு சரக்கு பாட்டில் இருக்கிறத பார்த்துட்டு ஆள் அப்படியே ஆடி போயிடுறான். அடுத்த நாள் காலையில எங்கட ஆளுக்கான அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது நைட்டு பூரா அந்த பாட்டில் எப்படி வந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னென்னமோ கேட்டு இருந்திருக்கான். எல்லாமே வந்திருக்கு. இவன் ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதால நிறைய பெயிண்டிங்ஸையும் பழைய பொருட்களையும் கேட்டு வச்சிருக்கான். அவன் கேட்ட எல்லாமே கிடைச்சதால இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்றா. ஃபர்ஸ்ட் அவளால நம்ப முடியல. அதுக்கு அவனும் நீ வேணா ஏதாச்சும் கேளு அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு இவளும் எனக்கு ஒரு $1000 இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அவ சொன்ன உடனே அங்க இருந்த பொருள் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அந்த $1000 எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடுறான். கடைசியில அந்த $1000 எடுத்து வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டுறான். அப்பவும் இதை இவளால நம்ப முடியல. நீ எப்ப இதை ஒளிச்சு வச்ச அப்படின்ற மாதிரி கேக்குறா. நீ நம்பணும் அப்படின்னா நம்ம கிட்ட இல்லாத அளவுக்கு பணத்தை கேளு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவ பெரிய அமௌண்ட் ஒன்னு சொல்றா. அவ சொல்லி முடிச்சதுமே அங்க அந்த பணத்தை பார்த்ததுமே இவளால நம்ப முடியல. அதுக்கப்புறமா 2 பேரும் ரூம்ல இருந்துகிட்டு என்னென்னமோ கேக்குறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, என்ஜாய் பண்றாங்க, குடிக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்யறாங்க. அதுக்கப்புறமா டயர்ட் ஆகி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வெளியில ஊஞ்சல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவ அந்த ரூம்ல இருந்து ஒரு நெக்லஸ் ஒன்னு கேட்டு போட்டுக்கிட்டு இருந்து இருப்பா போல. எங்க அதை காணோம் அப்படின்னு ஹீரோ கேட்க, அது எங்க போச்சுன்னா என்ன, நம்மளாலதான் இன்னொன்னு வாங்கிக்க முடியும்ல, அது போச்சுன்னா இன்னொன்னு, அதுவும் போச்சுன்னா இன்னொன்னு வாங்கிக்கோ அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தொட்டில் ஒண்ணுதான் கிஃப்ட் பண்றான். என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப வருஷமாவே குழந்தை ஒண்ணு இல்ல. நம்ம ஹீரோயினுக்கு 2 தடவை கன்சீவ் ஆகி அந்த குழந்தை இறந்தே போயிருக்கும். இப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, டாக்டர் தான் நம்ம 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாரு இல்ல, சோ நம்ம இப்ப மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. மறுபடியும் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போச்சுன்னா என்ன பண்றது அப்படி
அப்படின்னு. அதனால நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அப்செட் ஆகி கிளம்புறாங்க. இவனும் நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இவன் வெளியே போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. இவனும் என்னடான்னு சொல்லி உள்ள போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அங்க குழந்தை கூட உட்கார்ந்துகிட்டு இருக்கா. சோ என்ன நடந்திருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ரூமுக்கு போய் ஒரு குழந்தைய விஷா கேட்டு எடுத்து வந்திருக்கா. இது வரைக்குமே எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். இதுக்கப்புறமா தான் ரியலான பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு குழந்தைய அந்த ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தது சுத்தமாவே பிடிக்கல. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கு இடையிலையும் பிரச்சனை ஆகி இந்த குழந்தை வேணாம் மறுபடியும் கொடுத்துடு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோயினும் மனசே இல்லாம அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த ரூம்குள்ள போக ஹீரோயினால அந்த குழந்தைய வேணாம் அப்படின்னு சொல்லவே முடியல. சரி நம்மளாவது அந்த குழந்தைய கையில வாங்கிட்டு அந்த மாதிரி சொல்லி போக வச்சிடலாம் அப்படின்னு அந்த குழந்தைய கையில வாங்குறான். ஆனா அவனாலையுமே அந்த மாதிரி சொல்ல முடியல. அதுக்கப்புறமா அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு 2 பேரும் ரூம்ல இருந்து வெளியே வராங்க. சோ இதுக்கப்புறமா இவங்க தான் இந்த குழந்தைய பாத்துக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு இதுல சுத்தமாவே உடன்பாடே கிடையாது. நம்ம ஹீரோ அந்த வீட்டை பத்தி படிச்சிருந்த போது அந்த குட்டி பையனை பத்தி படிச்சிருந்திருப்பான்ல, அவன் இன்னும் உயிரோட அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். என்னதான் இவன் கொலை பண்ணி இருந்தாலும் கவர்மெண்ட் இவனுக்கு மனநலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையை கொடுக்காம மனநல காப்பகத்துல பாதுகாப்பா வச்சு பாத்துக்கிட்டு வராங்க. சோ இப்ப இவன் கையில கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு அவனை தான் பார்க்க போறான். நாம போகும்போது சும்மா சாதாரணமா எல்லாம் அவனை பார்க்க போக முடியாது. சோ இவர் வந்து ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை பார்க்க போயிருந்திருப்பாரு. போய் பார்த்ததுமே அந்த ஆளு கண்டுபிடிச்சிடுறான், நீ ரிப்போர்ட்டர் எல்லாம் இல்ல அப்படின்னு. சோ நீ யாரு அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ, நானும் என்னோட வைஃபும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த வீட்டுக்கு குடி வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஜான் டோ கொஞ்சம் கூட யோசிக்காம நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவுக்கு என்ன நடக்குது, இவ ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. நீ எதுக்காக அவங்கள கொலை பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, நீ அந்த ரூமுக்கு போனல, நீ அந்த ரூமை கண்டுபிடிச்சிட்டல அப்படின்னு அந்த ஜான் டோ கேக்குறான். சோ உனக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைச்சிருக்கும்ல, நீயும் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பல்ல, ஆனா உனக்கான பிரச்சனையே அங்கதான் இருக்கு. நீ எவ்வளவு தூரம் அந்த வீட்டை விட்டு போறியோ அவ்வளவு தூரம் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புறான். போற வழியில பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சிட்டு வீட்டுல இருந்து வரக்குள்ள காசு எடுத்துட்டு வந்தான்ல, அந்த ரூம்ல விஷா கேட்டு வந்த காசு, அந்த பணத்தை எடுத்து அவனுக்கு கொடுக்கறதுக்காக பாக்கெட்ல கைய விட்டு போதுதான் தெரியுது அங்க பணம் இல்ல, அதுக்கு பதிலா வெறும் சாம்பல் தூளு தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு இவனுக்கு சுத்தமா புரியல. அதுக்கப்புறமா அவசரமா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனதுமே அந்த ரூம்ல விஷா கேட்டு வந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அத எடுத்துக்கொண்டு போய் அந்த வீட்டோட வாசல்ல வைக்கிறான். அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற பகுதி மட்டும் கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு சாம்பலாகி போயிடுது. அப்பதான் இவன் புரிஞ்சுக்கிறான், இந்த வீட்டுல விஷா கிடைச்ச எந்த பொருளையுமே வீட்டுல இருந்து வெளியே எடுத்துக்கிட்டு போக முடியாதுன்னு. அப்படி ஒருவேளை நாம அந்த பொருளை வீட்டை விட்டு வெளியே எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அது சீக்கிரமாவே அழிஞ்சு சாம்பல் ஆகிடும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா அவசரமா அந்த ரூமுக்கு போய் அந்த ரூமோட செவர் எல்லாத்தையுமே உடைக்க ஆரம்பிக்கிறான். இந்த ரூம்ல என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு பாக்குறதுக்காக அந்த செவரை ஃபுல்லா உடைச்சு பார்த்தப்பதான் தெரியுது அது ஃபுல்லாவே ஒரு வயரிங் செட்டப். முதல்ல அந்த எலக்ட்ரீஷியன் வந்தப்ப கீழே ஒரு வயரிங் செட்டப் இருந்தது இல்ல, அங்க ஒரு மெஷின் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். அந்த ரூம் ஃபுல்லாவே அந்த வயரிங் நிறைஞ்சு கிடக்கு. இவன் இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அந்த பக்கமா நம்ம குழந்தைய கூட்டிக்கிட்டு கொஞ்சம் காத்தோட்டமா வெளியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறா. வெளியே போன கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஹீரோயின் பயங்கரமா கத்துறா. அந்த குழந்தை ரொம்பவுமே அழ ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இவனும் என்னதான் நடக்குதுன்னு போய் பார்க்க குழந்தை இறந்து போயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குழந்தை வளர்ந்து இருக்குது. சோ இப்ப 2 மாச குழந்தை இப்ப 10 வயசு பையனா வளர்ந்துட்டான். அவசரமா அந்த குழந்தைய வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வராங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான், அந்த வீட்டை பத்தி, அந்த ஜான் டோவை பத்தி. நாம இந்த வீட்டுல விஷா கேக்குற எந்த பொருளையுமே வீட்டை விட்டு வெளியே எடுத்துட்டு போக முடியாதுன்னு, அத அப்படியே வெளியே எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அது அப்படி கிடையாது, இது ஏஜிங் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். அதுக்கப்புறமா அந்த வீட்டுல ஹீரோ ஹீரோயினும் பெருசா சந்தோஷமா இல்ல. அந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் எப்படி வேலை செய்து இதெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படிங்கறத யோசிச்சு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரியே ஆயிட்டான். தனியா பெயிண்டிங் வரைகிறது, தனியாவே இருக்கிறது, சரக்கு அடிக்கிறது, அந்த ரூமை பத்தி ஒரு மேப் இருக்கு அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இப்படியே ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஆயிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளே அந்த குழந்தைய முழுசா பாத்துக்க ஆரம்பிக்கிறா. இவ
அந்த குழந்தை கூட கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கா. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தான் செட் ஆகாமே இருக்கு. இந்த பையனும் நாளாக இந்த வெளியில இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு நானும் வெளியில போகணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் வெளியில கூட்டு போனா என்ன நடக்கும்னு தெரியும் இல்லையா, அதனால அந்த பையனை வெளியில அனுப்பாமலே வச்சுட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல நம்மள வெளியிலவே அனுப்புறாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ற எதையுமே கேட்காம முரண்டு பிடிக்க ஆரம்பிக்கிறான். பையன் சொல்ல சொல்ல கேட்காததால நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லா ஜன்னலையும் பலகை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறா. ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா கூட அவ மேலையும் பயங்கரமா கோவப்படுறா. அதுக்கப்புறமா ஒரு நாள் ஹீரோயின் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு தெரியாம அந்த பையன் கதவை திறந்து வெளியில அவனோட கைய நீட்டுறான். அப்ப இவளோட ரூமோட கதவு காத்துல பட்டுன்னு அடிக்க அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுது. இவன் கதவை திறந்து வெளியே போக ட்ரை பண்ணதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட பயங்கரமா கத்துறா. அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி பதறத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி அமைதியா போயிடுறான். அதுக்கப்புறமா இவ அந்த பையனை பயங்கரமா திட்டினதால அந்த பையன் இப்ப பாவமா இவகிட்ட வந்து, நீங்க என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல, நீங்க எப்பவும் என் கூடவே இருப்பீங்கல்ல அப்படின்னு கேக்குறான். நான் உன்னை விட்டுட்டு எங்க போவேன், நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இந்த பையன் பெரும்பாலும் நம்ம ஹீரோயின் கூடவே தான் இருப்பா, ஹீரோ கூட பெரிய டச்சே இருக்காது. ஒரு நாள் இவன் நம்ம ஹீரோட ரூம்குள்ள போய் பாக்குறான். நம்ம ஹீரோ அங்க பைத்தியக்காரத்தனமா என்னென்னமோ வரைஞ்சு வச்சிருக்கான். அது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு பொம்மைய இவன் தெரியாதனமா தட்டி உடைச்சிடுறான். இத பார்த்த நம்ம ஹீரோ அவனை பயங்கரமா திட்டி அங்க இருந்து அனுப்பி விட்டுடுறான். அப்புறமா நைட்டு நம்ம ஹீரோ மேப் பண்ணி வச்சிருப்பாருல்ல அந்த ரூமை பத்தி, அத இந்த குட்டி பையன் பார்த்துட்டு அந்த ரூமுக்கும் போறான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ எழுந்து பார்க்கும்போது அந்த பையன் உடைச்சு விட்ட அந்த பொம்மை உடையாம முழுசா அப்படியே இருக்குது. இத பார்த்த உடனே அவன் வேக வேகமா ஹீரோயின் கிட்ட போய் இத நீ தான் பண்ணியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோயினும் நான் எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ரெண்டு பேரும் அந்த ரூமை நோக்கி ஓடுறாங்க. உள்ள போய் பார்த்தாதான் பெரிய ஷோக்கு, அந்த பையன் ஒரு பெரிய காடையே வளர்த்து வச்சிருக்கான். நிறைய மரம் பனி பொழியிற மாதிரி ஒரு சூப்பரான செட்டப்பை அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இத பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். இவனை வெளியவே கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், பட் இவனுக்காக ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு பயம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அப்ப ஹீரோயினும் கொஞ்சம் தனியா வந்து பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு அவன் தான் வெளியில போகல, யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்ல, ரூம்குள்ளேயே அவனுக்கு தேவையானதை அவனே கிரியேட் பண்ணிக்கிறான், இதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோ அவன் ஒரு சின்ன பையன், அவனோட கற்பனை எல்லை மீறி போகும்போது அது நம்மளுக்கே பிரச்சனையா வந்து முடியும், இது உனக்கு புரியலையா அப்படின்னு கேக்குறான். இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த குட்டி பையனும் போனை எடுத்துடுறான். அந்த பக்கம் யாரு பேசுறது பாத்தீங்கன்னா அந்த ஜான் டோ தான் பேசுறான். அப்ப அந்த குட்டி பையனும் பேசுறான். நம்ம ஹீரோ அப்ப வந்து அந்த குட்டி பையன் கிட்டால போனை பறிச்சு யாரு பேசுறதுன்னு பார்க்கும்போது இந்த ஜான் டோ பேசுறத தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப அவன் கேக்குறான், நீங்க அப்ப அந்த குழந்தைய அந்த ரூம் கிட்ட இருந்து விஷா கேட்டு வாங்கிட்டீங்களா? இந்த விஷயம் யாரு கேட்டாங்க, நீ தான் கேட்டியா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் என் வைஃப் தான் கேட்டா, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, மறுபடியும் அவன் சம்பந்தம் இல்லாம பேச ஆரம்பிக்கிறான். இந்த வீட்டை விட்டுட்டு உன்னால எந்த பொருளையுமே வெளியில கொண்டு போக முடியல, அப்படி ஒருவேளை வெளியில கொண்டு போறதுக்கு ஆப்ஷன் இருந்தா அதை நீ தெரிஞ்சுக்க விரும்புறியா அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா கேக்குறான். அதுக்கு மறுபடியும் அவன் புரியாத மாதிரியே பேசுறான். ஒரு மனுஷன் எப்ப ஃப்ரீ ஆவான் தெரியுமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ டென்ஷன்ல எனக்கு எதுவுமே தெரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு கேட்க, ஒரு மனுஷன் எப்ப ஃப்ரீ ஆயிருப்பான்னா அவனை படிச்ச கடவுள் இல்லாதப்பதான் ஃப்ரீ ஆயிருப்பான், இதுக்கும் நான் கேட்கிற கேள்விக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க, நல்லா யோசிச்சு பாரு, நமக்கு மேல நம்மள படிச்ச சக்தி இல்லைன்னும் பொழுது நம்மளால அளவு கடந்து பயணம் செய்ய முடியும், நம்மளால என்ன வேணா செய்ய முடியும், இதை எனக்கு எங்க அம்மா தான் சொன்னாங்க, ஒருவேளை உன்னோட வைஃப் இறந்துட்டா அவனால எங்க வேணா போக முடியும், இந்த உலகத்தோட ஒரு பாட்டாவே மாற முடியும், அதுக்கப்புறமா அவனாலையும் இந்த உலகத்துல நார்மலா அடுத்தவங்க மாதிரி வாழ முடியும், அவனுக்கும் வயசெல்லாம் ஆகும். அப்பதான் நம்ம ஹீரோ கரெக்டா கெஸ் பண்றான். அப்ப நீயும் அந்த ரூம்ல இருந்து தான் வந்தியா, உன்னோட அப்பா அம்மாவும் உன்னை அங்க இருந்து தான் எடுத்தாங்களா, இதனாலதான் நீ அவங்கள கொலை பண்ணியா அப்படின்னு கேக்குறான். அப்பதான் அந்த ஜான்டோ அங்க என்ன நடந்தது அப்படிங்கறதையே சொல்றான். இவனோட அப்பா அம்மாவும் இவனை இதே மாதிரியே அந்த ரூம்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவனை ஒரு கட்டத்துல வெளியில கூட்டிட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக இவனோட அம்மா தான் இதை கண்டுபிடிச்சாங்க.
கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவேளை நம்மளே இல்ல அப்படின்னா அவனால வெளியில போக முடியும் அப்படின்னு. அதனால அவனோட அப்பாவை அவங்களையே கொலை பண்ணிட்டு இவனையும் அவங்கள கொலை பண்ண சொல்லி வற்புறுத்தி இருக்கிறாங்க. அவனும் ஒரு கட்டத்துல வழி தெரியாம அவங்கள கொன்னுட்டு அப்படியே இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கான். சோ இதெல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் கேக்குறான், நீ இப்ப என்ன பண்ண போற? உன் குழந்தைக்காக உன் வைஃபை கொல்ல போறியா, இல்ல உன்னோட வைஃபை காப்பாத்துறதுக்காக அந்த குழந்தைய கொல்ல போறியா அப்படின்னு கேக்குறான். இந்த ஜான் டோ பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது, நம்ம ஹீரோயினும் லேண்ட்லைன் மூலமா நாம பேசுற எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு. நாம இறந்தாதான் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் அப்செட் ஆயிட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அவளை எங்கெங்கயோ தேடி பாக்குறான், கிடைக்கல. நைட் ஆகியும் இன்னும் வராததால அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அந்த பையன் கேக்குறான், நீ என்னோட உண்மையான அப்பா கிடையாதுல்ல, நீ என்னோட ஒன்னா இருந்தது கிடையாது, என்னோட நல்லா பேசினதும் கிடையாது, அப்ப என்னோட உண்மையான அப்பா எங்கேன்னு கேக்குறான். அப்ப கோவத்துல நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிடுறான். உனக்கு உண்மையான அப்பாவும் கிடையாது, உண்மையான அம்மாவும் கிடையாது, நீ என்னோட வைஃப் கேட்ட ஒரு விஷல இருந்து வந்தவன் தான் நீ, இந்த வீட்டுல இருக்கிற மத்த பொருளுங்க மாதிரி தான் நீயும் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அந்த பையன் வெளியே போக கூடாது அப்படிங்கறதுக்காக என்ன சொல்லி வச்சிருக்கா அப்படின்னா, நீ வீட்டை விட்டு வெளியே போனா அப்படின்னா வெளியில நிறைய கெட்ட ஜெர்ம்ஸ் எல்லாம் இருக்கு, அது உன்னை ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருப்பா. அப்ப அந்த பையன் இதெல்லாம் சொல்லிட்டு அம்மா இப்படிதானே சொன்னா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ இன்னும் டென்ஷன் ஆகிட்டு, அவ இதெல்லாம் உனக்கு சொன்ன கட்டுக்கதை தான், நீ பேசாம சாப்பிட்டுட்டு படு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு ஒரு குட்டி பையன்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டமா இருக்குது. அதுக்கப்புறமா அவன் அந்த பையன் கிட்ட போய் சாரி சொல்லி ரெண்டு பேருமே ஒன்னா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்த சத்தத்தை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அவளை பாக்குறதுக்காக எந்திரிச்சு போறான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒன்னா இருக்காங்க. இது அந்த குட்டி பையன் கதவு வழியா பாத்துடுறான். ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் சமாதானமாகி ஒன்னா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வெளியே யாரோ கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ரெண்டு பேரும் அவசர அவசரமா வெளியே போய் பாக்குறாங்க. கதவு திறந்திருக்குது. அந்த பையன் ஹால்ல 18 வயசு பையனாகி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். சரி, நம்ம ஹீரோவும் இவனும் தான் நேத்து நைட்டு பேசி சமாதானம் ஆகிட்டான்ல, மறுபடியும் ஏன் இவன் இப்படி பண்றான்னா, எவ்வளவுதான் ஹீரோ இவனோட நல்ல விதமா பேசினாலும் இவனோட ஆசை வந்து நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறது தான். நேத்து நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சமாதானமாகி கொஞ்சம் ஒன்னா இருக்கிறத இவன் பார்த்திருந்திருப்பான்ல, ஒருவேளை ஹீரோ ஹீரோயினை இந்த பையன் கிட்ட இருந்து பிரிச்சிடுவானோ அப்படின்னு ஒரு பயத்துல ஹீரோ கூடயே சண்டைக்கு போறான் கத்தி எடுத்துக்கிட்டு. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து மயக்கமாயிடுறா. அதுக்கப்புறமா இவ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்கான், அந்த பையனை காணோம். ஹீரோயினும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்புறமா அவனோட பாடி எங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த வீட்டுக்கு வெளியில அவனோட பாடியை போட்டுட்ட, அது இந்த நேரத்துல காத்தோட காத்தா மாறி போயிருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வெளியில போய் பாக்குறாங்க, அங்க எதுவுமே இல்ல. மறுபடியும் ரெண்டு பேரும் உள்ள வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, இதுக்கு மேலேயும் என்னால இங்க இருக்க முடியாது, நாம வேற இடம் பார்த்து போயிடலாம் அப்படின்னு. அதுக்கு அவனும், நம்ம கிட்ட இப்ப பணமும் கிடையாது, போறதுக்கு இடமும் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் நாம இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நோட் பண்றா, நம்ம குட்டி பையன் வந்து ஐஸ் கியூபை சாப்பிடும் போது வெறும் வாயால கடிச்சு சாப்பிடுவான். சோ அதே மாதிரி நம்ம ஹீரோவும் இப்ப இப்படி சாப்பிடுறத நோட் பண்றா. சோ லைட்டா இவளுக்கு இப்ப சந்தேகம் வருது. அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம ஹீரோ ஒரிஜினலா தலையில அடிபட்டு அந்த பக்கம் எழுந்து இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப அங்க இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் தான். அந்த ரூம்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ மாதிரி உருவத்தையும் மாத்திக்கிட்டு இந்த வீடு மாதிரியே வீடு ஒன்னு செட்டப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை அங்க கூட்டிக்கிட்டு போயிருக்கிறான். நம்ம ஹீரோ அந்த வீடு ஃபுல்லா ஹீரோயினையும் அந்த குட்டி பையனையும் தேடி பாக்குறான். அங்க யாருமே இல்ல. ஒரு கட்டத்துல அந்த ரூம்க்கு போய் பார்க்க அந்த ரூமோட கதவு பூட்டி இருக்குது. சாவியும் அங்க இல்ல, அந்த பையன் தான் எடுத்து வச்சிருப்பான் அப்படின்னு நினைக்கிறான். அதனால இவன் அந்த ரூமோட செவத்தை உடைக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்டயா அவன் அத்துமீறி நடந்துக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது இவன் நம்மளுடைய ஹஸ்பண்ட் கிடையாதுன்னு. நம்ம ஹீரோயின் அவனை தள்ளி விட்டு போகும்போதுதான் அவனுடைய ஒரிஜினல் வாய்ஸ் வெளியே வருது. நம்ம ஹீரோயினை பார்த்து மம்மி அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப அந்த பையன் என்ன சொல்றா அப்படின்னா, நான் உங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்க அப்படின்னா உனக்கு இதுதானே வேணும், நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன், நீ என் கூடவே இரு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ அந்த செவரெல்லாம் உடைச்சி அந்த வயரெல்லாம் தாண்டி அந்த ரூமுக்குள்ள வந்துடுறான். வந்து பார்த்தா அவன் அங்க ஒரு பெரிய காடே செட்டப் பண்ணி வச்சிருக்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த காட்டுக்குள்ள அந்த வீட்டை தேடி ஓட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ரூம்குள்ளே
வீட்டுக்குள்ளேயே ஓட ஆரம்பிக்கிறா. அந்த பக்கம் ஓடினாலும் அந்த வீட்டை விட்டு வெளியே வர இல்லாத மாதிரி ஒரு மேப் ஒன்று செட்டப் பண்ணி வச்சிருக்கிறான். நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல அந்த வீட்டை கண்டுபிடிச்சி ஜன்னல் வழியா ஏறி ஒரு வழியா அந்த வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறான். நம்ம ஹீரோயினையும் கண்டுபிடிச்சிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு இவங்க 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்காங்க இல்லையா, சோ இதுல யாரு நம்மளுடைய ஹஸ்பண்ட்னு அவளுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அப்ப 2 பேருமே மாறி மாறி நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பட்டப்பேர் வச்சிருப்பா, அதை சொல்லி கூப்பிடுறான். இத கேட்ட இன்னொருத்தனும் அதே பேரை சொல்லி கூப்பிடுறான். மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. சோ அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் நல்லா யோசிச்சுட்டு அந்த சின்ன பையனை எப்பவும் கூப்பிடுற மாதிரி அவனோட பேரை சொல்லி கூப்பிடுறான். அவன் அங்க டக்குன்னு ரியாக்ட் பண்ணி மாட்டிக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ஓடுறாரு. இவங்களாலதான் அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவுதான் ஓடினாலும் வெளியே போக முடியாதுல்ல, அதனால இவ ரொம்ப கான்பிடென்ட்டா கத்தி எடுத்துக்கிட்டு ஸ்லோவா வரான். ஒரு வழியா அந்த வீட்டோட மெயின் டோரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அவங்களால அந்த கதவை திறக்க முடியல. இத பார்த்த இவன் ஓடிக்கிட்டு வந்து நேரா நம்ம ஹீரோவை குத்திடுறான். இத பார்த்த நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி நின்னுடுறாங்க. இவனும் நாம அவனை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சந்தோஷமா வர, அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோயினும் அந்த கதவுக்கு பின்னாடி எப்பவோ வெளியே போயிட்டாங்க அப்படின்னு. என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இவங்க அந்த ரூம்குள்ள தானே இருக்காங்க. சோ இவங்க விஷ கேட்டு அவங்கள மாதிரியே ஒரு 2-3 பேரை செட் பண்ணி அங்க இங்க ஓட விட்டுட்டு இவன் அவங்க திசை திருப்பிட்டு இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே தப்பிச்சு போயிருக்காங்க. இத பார்த்த அந்த பையன் மறுபடியுமே வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறான். சோ இப்ப இந்த ரூமை விட்டு வெளியில வந்தாச்சு, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில போனா நம்மளால தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோயினும் அந்த வீட்டோட மெயின் டோர் கிட்ட போயிட்டு அந்த கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால திறக்க முடியல. இத பார்த்து அவனும் கையில கத்தியோட வேகமா நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக ஓடி வரா. அதுக்குள்ள டக்குன்னு நம்ம ஹீரோ கதவை திறந்து ஹீரோயினை ஒரு பக்கமா தள்ளி விட்டுட்டு ஓடி வந்த அந்த பையனை இழுத்துக்கிட்டே இவனும் வெளியில போய் விழுந்துடுறான். நம்ம ஹீரோயினும் அந்த கதவை டக்குன்னு மூடுறாங்க. அந்த பையன் ஏஜிங் ப்ராசஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா வயசாக ஆரம்பிக்கிறான். ரொம்பவே முடியாம கத்துறான். அப்ப நம்ம ஹீரோயின் முன்னாடி பண்ண தப்ப பண்ணாம இந்த தடவை கதவை திறக்கவே இல்ல. அவனும் கொஞ்சம் கொஞ்சமா வயசாகி ஒரு கிழவன் மாதிரியே ஆயிடுறா. இத பார்த்த நம்ம ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமா வயசாகி அவனால நடக்க கூட முடியாம அப்படியே சுருண்டு கீழே விழுந்துடுறான். இத இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல அந்த பையன் சாம்பலாவே மாறிடுறான். அப்புறமா அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேறொரு இடத்துக்கும் போறாங்க. இதோட இந்த படம் முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.